மதத்துல வந்து தினசரி வந்து கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க. அமைச்சரவை கூட்டத்துல அவர் முதன்மை என்ன சொல்லியிருக்காருன்னா, தப்பு செய்து யாரா இருந்தாலும் நான் நடவடிக்கை ஒரு இந்த ஆட்சி கொடுங்கன்னா கூட நான் சொல்ல வரேன். ஆனால் வாட்டி வதைக்காமல் சார் வேலையை நம்ம ஆட்சி தலைவர் ஆட்சி ஏன்பா இது மண்டல கூட்டம்பா எங்களுக்குள்ள பேசுறது நீ பேச உன்னை பேசணும்னு சொன்னா நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு அரசியல் களத்துல உங்களை காண்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. போராடி மீண்டு வந்து ஆமா, ஆனா அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுத்தாரு. எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. நீங்க இந்த பத்திரிகை துறையில பலருக்கும் உதவி பண்ணியிருக்கீங்க. மிக நீண்ட ஆண்டுகள் பத்திரிகை துறையில இருக்கிறீங்க. பெரிய சங்கம் நடத்திருக்கீங்க. பலருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தான் பலரும் கூட இருக்கணும், வரணும். ஆனா இது எனக்கு வந்து என்னன்னா மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படிதான் நினைச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இந்த இது போல ஒரு அனுபவம் இல்லைல்ல, உண்மையானவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. பலருடைய கஷ்டத்துல நம்ம நிற்கும் பொழுது நமக்கு ஒரு கஷ்டம்னா பெரிய நீ மலையை தூக்கி சுமக்க போறதுக்கு ஒரு ஆறுதல் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போறதுக்கு பலருக்கும் டைம் இல்லை. அந்த மாதிரி உலகமா இருக்குது. இதாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் களம் அப்படின்னா, விஜய் அவர்கள் முதல் முறையா அமைச்சரவை கூட்டம் கூட்டியிருக்காரு. இந்த அமைச்சரவை கூட்டத்துல அவர் முதன்மையா என்ன சொல்லியிருக்காருன்னா, தப்பு செய்து யாரா இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. அது ஒரு வகையில இருக்கும்போது ஆதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்ட்டி ஃபண்டு, அமைச்சர் ஃபண்டு, சிஎம் ஃபண்டு, ஃபேமிலி ஃபண்டு இதெல்லாம் வந்து நான் 25% 20% வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் ஒரு தொழில் பண்ணியிருக்கேன் தெரியும். ஆனா இந்த ஆட்சியில் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி புரிய கொடுத்துருக்காரு. சரி, இந்த போக்கெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க தெரியும் சார்? அதாவது நல்ல மாற்றங்கள் இருக்குது. இது வந்து இவங்க சரியா பண்ணாங்கன்னா, சில பேர் வந்த புதுசுல அந்த ஒரு பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க, புது கொண்டாட்டிக்கு தான் பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போவாங்க. அது புதுசா வந்து புதுசுல இருக்கும்ல, ஒரு ஜாலி டெய்லி அவங்க வர்றதுன்னா போறதுன்னா விருந்துக்கு போறதுன்னு நாளாக ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கணும் அந்த அளவுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் வந்த புதுசில் இப்போ இவரே என்னென்ன பண்ணாரு, சாடியில் தான் வராரு, விடியல் தர போறாரு, அப்படி பண்ண அவரை போடுறாரு. அந்த அதிகாரி நேர்மையான அதிகாரி, இந்த நாட்டில் அந்த அதிகாரி தான் பிரச்சனையே. தமிழ்நாட்டுக்கு அந்த அதிகாரிகளால் அதிகாரம் இழந்த அதிகாரமற்றவர் ஆகிவிட்டார். அந்த மாதிரி இல்லாமல் நீங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்லை. இயல்பாக செய்வதை செய்தாலே மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நான் எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்த பதிவு பண்ணுறேன். ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஒருத்தன் கொடுக்குறத வாங்கிட்டு வேலையை முடிச்சு கொடுப்பான். ஜனங்க எப்படி பார்க்கணும்னா, நல்ல மனுஷன் பார்க்கணும். நம்ம அவராக கேட்கணும், நம்ம கொடுத்தா வாங்கிக்குவார், வேலையை முடிச்சு கொடுப்பாரு. லஞ்சம் வாங்கினா நான் திட்டுவாங்க அவர் இல்லை, இவன் படுப்பாரு, துட்டம் வாங்க வேலையும் செய்ய மாட்டான். அப்போ இந்த வித்தியாசம்தான். பார்ட்டி ஃபண்டு இந்த ஃபண்ட்லாம் நான் சொல்ல வரல. நீங்க நேர்மையாக ஒரு இந்த ஆட்சி கொடுங்கன்னா கூட நான் சொல்ல வரல. ஆனால் வாட்டி வதைக்காமல் நீங்கள் ஒரு அரசு அலுவலகமா போனா வேலை ஆகணும், அந்த மாதிரி ஒரு பயம் அரசு ஊழியர்களுக்கும், அரசு நம்மளை கண்காணிக்குது, இந்த ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி மக்கள் குறைகள் பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல இந்த மாதிரி வர்றது, சமூக வலைதளங்கள் வர்றதுக்கு உடனடி நடவடிக்கை, காவல்துறை அதிகாரிகள் ஆட்டம் அதெல்லாம் இருந்தால் அதற்கு உடனடியாக நடவடிக்கை, எந்த அதிகாரியாக இருந்தாலும் அதெல்லாம் நடவடிக்கை. முதல்வர் கண்ணிலேருந்து பார்வையில் தப்புனா உடனே கட்சிக்காரனாக இருந்தாலும் ஆட்டம் போட்டால் அடக்கிடுவோம். இதெல்லாம் பண்ணால் அசைக்க முடியும். இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்கள் சொல்றது வந்து என்னன்னா, மக்கள் என்னன்னா ஏதாவது ஒரு நமக்கு தேவைகள் பூர்த்தி செய்யும், நம்மளுடைய பிரச்சனைகளாக தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக வந்து முதலமைச்சர் நம்ம பார்த்துருவோம், முதலமைச்சர் தனிப்பிரிவை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவில் வந்து நம்ம மனு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா வந்து ஒரு பொருட்காட்சி போல ஆயிடுச்சு தலைமைச் செயலகம். ஸோ அதை வந்து இப்போ கட்டுப்படுத்துக்கு வந்து அதிகாரிகளுடைய கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு மாற்று வழி இருக்கணும். இப்போ நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆன்லைன்ல இது பண்ணலாம், நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஏதாவது சொல்லலாம், அதிகாரிகள் சொல்லலாம். இப்போ ஏதோ அங்க தலைமைச் செயலகத்துல இது மாதிரி கார்டு மாதிரி இதை போட்டாங்க. ஆமா, அவங்க இது பட்டாங்க. கட்சிக்காரர்கள் அவர்கள் எல்லாருமே பூசு இல்லை,
ஆமா. ஏன் உலகம் கார்பரேஷன் கூட்டம் மண்டல அளவில் கூட்டம் நடக்குது, எல்லா கட்சிக்காரனும் பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க, நின்றுக்கிறாங்க. அவன் பார்க்குறான்ப்பல அதிகாரி, என்னப்பா நீ நட்டு சார், நான் வேலையை நம்ம ஆட்சி தலைவர் ஆட்சி, ஏன்பா இது மண்டல கூட்டம்பா, எங்களுக்குள்ள பேசுறது, நீ பேச நான் உன்னை பேசணும்னு சொன்னா, நான் வாட்டில் வேடிக்கை பார்க்குறேன். யோ வேடிக்கை பார்த்தா யோ என்ன எங்கள் அண்ணா ஆட்சி நடந்துக்குது வந்துக்குது, உங்கள் அண்ணா ஆட்சியே இருக்கட்டும்பா, மண்டல கூட்டம்பா இது, கார்பரேஷன் இது, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணனா, நான் வாட்டில் கம்முன்னு நிற்கிறேன், நீ நிற்கிறதே தப்புப்பா, அதெல்லாம் நீ சொல்லாத, நீ கூட்டத்தை நடத்துது. இந்த மாதிரி தான் பல இடங்களில் நடந்தது. அப்புறம் அது அப்படி சரியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அமைச்சர்கள் ஆய்வு பண்ணுறாங்க, கொஞ்சம் வேகமாக பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல பலருக்கு. அப்போ போக போக கற்றுக்குவாங்க. நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டா ஓகே, தப்பான விஷயத்த கற்றுக்கிட்டா அவர் சொல்கிறாரு நான் யாரையும் பார்க்க மாட்டேன், யாரை வேணால் தூக்கி போட்டுருவாங்க. ரெண்டு விஷயம், செயல்படாதவர்களையும் தூக்கி எறியுங்க, ஆட்சிக்கு நல்ல பேர். செயல்படாத இடத்துல அதிகாரிகள் ஆட்டம் ஜாஸ்தி ஆகிடும், இல்லாட்டி ஏதாவது ஒரு தப்பு நடக்கும், ஆட்சி கெட்ட பேர் வரும். இன்னொன்று, செயல்பட்டால் தமிழகம் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இவர்கள் தடைகள்லாம் இருந்து திறமையற்றவர்களாக இருந்தால் நீங்கள் பார்த்து தூக்கி விட்டுருங்க, அதுதான் சொல்ல முடியும். திறமையானவர்கள் அங்கே கொண்டு வாங்க, எவ்வளோ பேர் இருக்கார்கள், இளைஞர்கள் நாலேஜ் விடுவோம். அதனால் மற்றவர்கள் மாதிரி நம்ம என்ன இவர் இப்படி இருந்தார், அவர் அப்படி இருந்தார், இவர் மன்ற தலைவராக இருந்தார், இவர் அதெல்லாம் கிடையாது. செயல் யார் பட்டாலும் நல்லா பண்ணாங்கன்னா, நல்லா பண்ணுறாங்கன்னா நல்ல அமைச்சர் தான். அந்த மக்களும் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படி வந்தவங்க தானே இன்னைக்கு இவங்களாம் அப்படியே போய் அவர் உதயநிதி பேசுகிறாரு, இவர் போய் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸில் போய் ஹார்வர்டில் படிச்சுட்டா வந்தார். உள்ள காலேஜே ஒழுங்கா இது பண்ணாமல் முடிச்சு விட்டு வந்தவர் தான் இவர். அவங்க அப்பா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு தான். எல்லாரும் அனுபவத்தில் தேர்ந்தவங்க, இது பண்ணவங்க. அந்த மாதிரி இவர்களும் அனுபவத்தில் தேர்ந்தவங்க. அப்பா வந்து நீண்ட காலம் அனுபவம், கலைஞர் அவர்கள் வழியில் வந்தார். ஆனால் இவர் அதிர்ஷ்டமாக வந்தவர். உடனே உள்ள உடனே 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 எல்லாம் உடனே 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 அது இவர் வந்து அவரை கேள்வி கேட்குறாரு, என்ன நீ பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது தான் பார்க்குது நாடு உங்களுடைய இதை. அதாவது இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் சுட்டி காமிச்சுனே இருக்கேன். இந்த சென்னையில் ரேஸ் நடக்குது. இதுக்கு முன்னாடி கூட அத்துமீறல் ஏதாவது இருக்குன்னா அது துறை சார்ந்த ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு தனிநபர் விருப்பத்தின் பேரில் எங்கேயாவது நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மகாமகம் குளம் கூட அந்த மகாமகத்தில் போய் அவங்க நீராடினாங்க, அது ஒரு பக்தி விஷயம். ஆனால் இவர்கள் போய் அந்த இடத்துல நீராடினதுனால ஒரு நெரிசல் ஏற்பட்டுச்சு, உயிரிழப்புன்றது. ஆனால் அதை தாண்டி வளர்ப்பு மகன் திருமணம் அது பெரிய அளவில் ஆட்சி மாற்றுது. அந்த மாதிரி அவங்களுடைய தனி மனித விருப்பம். ஒருத்தனை தத்தெடுத்தாங்க, திருமணம் பண்ணாங்க, அதை பெரிய ஆடம்பரமாக ஊரே பார்க்குற மாதிரி பண்ணாங்க, அதோட முடிச்சு விட்டாங்க. அந்த கேட்டகரி தானே இதுவும். இன்னொரு என்ன, நம்ம நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர் வந்து இன்னும் பத்திரிகையாளரை சந்திக்கல, செய்தியாளர் சந்திப்பு இல்லை, டெல்லியில கூட கிடைச்சிட்டாரு, இங்கே யாரும் சந்திக்க மாட்டாருன்னா இங்கே இருக்கிற சிஎம் எத்தனை பேர் பார்த்துருக்காரு? நான் என்ன கேட்குறேன், அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, சொல்லில் சிறந்த செயல்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பத்திரிகையாளரை பார்க்காத நியாயப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா நம்ம விமர்சனமே அதுதான். பத்திரிகையாளர்களை நீங்கள் பார்த்தீர்கள், நீங்கள் நேரடியாக பேசுகிறீர்கள்னா பல விஷயங்களை அவர்களும் சுட்டி காட்டுவார், நீங்களும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நீங்கள் டைரக்ட் கான்வர்சேஷன் பண்ணும்பொழுது மக்கள்கிட்ட அது போய் சேரும், வீடியோவாக நாடு முழுவதும் போய் சேரும். நீங்கள் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக 2 நாளைக்கு முன்னாடி பிரஸும் புஷி ஆனந்த் வந்து பத்திரிகையாளர் ரொம்ப நீளமாக பேசி உங்களுக்கு அவங்களோட நாங்கள் அதான் ஒரு இணக்கத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடக்குதா? இணக்கன்றது வேற, ஒரு ஜால்ரா கூட்டத்தை உருவாக்குறது வேற. அது ரொம்ப முக்கியம். ப்ரெஸ் ரூம் அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களுக்காக நான் பண்ணுறோன்னா, அங்கே தான் சிண்டிகேட் எப்படி இருக்குன்னு தெரியும். காலங்காலமாக அந்த எப்படிப்பட்ட சிண்டிகேட். இப்போ 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 மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லை திமுக ஆட்சி போனதுக்கு அந்த சிண்டிகேட் டீமும் ஒரு காரணம், முக்கியமான காரணம். ஏன்னா உரைகள்லே கிடையாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இவங்க வந்து அவங்களும் அதை தான் விரும்புவாங்க. தப்பாக ஒருத்தர் கேட்குறாங்கன்னா, இவர் யார் ரிப்போர்ட்டர், இவர் எதுக்கு அனுப்புறீங்க, அப்போ மாற்றி இவங்களுக்கு அப்படியே இது பண்ணுற மாதிரி. அதுவும் எப்படி சில பேர்லாம் இல்லை, அது வந்து அதிகாரிகள் பண்ணக்கூடிய தப்பு தான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு 6 மீடியா இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு யாருங்க வந்தா அதிகாரிகள் யாருங்க? அவங்க தான் அதிகாரிகள் யாரும் முடிவு பண்ணுறது, அவன் முடிவு பண்ணி தான் அங்கே போய் சொல்கிறான். அதை தானே திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதிகாரிகள் கையில் ஆட்சியை ஒப்படைச்சிங்கன்னு தானே திரும்ப திரும்ப சொல்கிறோம்.
மற்ற இதெல்லாம் அதெல்லாம் நடக்காதுல்ல. அந்த கோலோச்சுர வேலை, இந்த பிஆர்ஓ, இந்த ஆட்டங்கட்டு எல்லாம் இருக்க தான் செய்யும். அதை மீறி ஒரு டீம் சண்டை போட்டுட்டு இருக்கும். வெளியிடங்களில் பேட்டி கொடுக்கும் பொழுது அதிகாரிகள் போய் தடுத்துட்டு இருக்க முடியுமா? செக்ரட்டரியேட்டில் வேணால் அந்த வேலையை பண்ணலாம். வெளியிடத்துலலாம் எனக்கு என்ன கேட்பாங்க. அதெல்லாம் அது கலைஞர் இருந்தார். அண்ணா அறிவாலயத்தில் இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணுமா இருந்தது. யார் வேணாலும் பீட் இருக்கிறவங்க ஈவினிங் அங்கே போயிருந்தால் கலைஞர்கிட்ட கேள்வி கேட்கலாம். கலைஞர் ப்ரெஸ் மீட்னா யாரை வேணால் அனுப்புவாங்க. சில இதுக்கு மட்டும் குறிப்பிட்ட பத்திரிகையாளர் எப்போவுமே கேட்பாங்க. அப்படிதானே இருந்தது. அது எங்கே மாறிச்சுன்ற கலைஞர்கிட்ட ஏன் அது நடக்கலை? ஆனால் இவர் அந்த இதை பண்ணணும். அதே சமயத்தில் இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, பத்திரிகையாளர் பார்க்க மாட்டாங்க. உடனுக்குடன் அறிக்கைகள் வரும், அமைச்சர்கள் பார்ப்பாரு. இங்கே அது நடக்குது. இப்போ அதை வச்சு நான் பார்க்குறாரு, சிடி நிர்மல்குமார் பார்க்குறாரு, இவர் நம்ம ராஜ்மோகன் பார்க்குறாரு, அருண்ராஜ் பார்க்குறாரு, 4 அமைச்சர்கள் பார்க்குறாங்க, இன்னும் சில பேர் பார்ப்பாங்க. அப்போ அந்த குறை உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர்கள் பார்த்த ப்ரெஸ் மீட் அவர் பார்த்தா கூட போதும், அது போதும். ரெண்டாவது அறிக்கைகள் உடனுக்குடனே வருதா இல்லையா? டிஐபிஆரில் இந்த இதுக்காக இது இன்னைக்கு கூட்டம் நடந்துச்சு, இந்த இது கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்க, எத்தனை வகையான திட்டங்கள்ன்றத இவர் மின்துறை அமைச்சர் திட்டங்கள் வந்து அவர் வந்து விலகி சொல்லிட்டார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் பேசணும் நான் பேசணும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் கூடுதலாக நீங்கள் பேசினால் மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னார்னா மக்களுக்கு நம்பிக்கை வரும். நான் விட மாட்டேன்னு இவர் ஒரு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையை படித்தா அது எத்தனை பேர் பார்ப்பான், எத்தனை பேர் இது பண்ணுவோம். இந்த மாதிரி தான் விஷயம்ல நான் அந்த இது வித்தியாசத்தை சொல்கிறேன். அதனால் அது இது இல்லாமல் இப்போ துறை வாரியாக ஆய்வு, துறை வாரியாக திட்டங்களுக்கு முடிப்பதற்கான காலக்கெடு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது நம்ம போக போக தான் தெரியும் எந்த துறையில் என்ன மாதிரி ஆய்வு. இப்போதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து நேரங்கள் நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுது. ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போதான் வந்திருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் கலந்துட முடியாது. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னா காவல்துறை அதிகாரி இவங்க தானே. இவங்க என்ன புதுசாக செஞ்சு டெல்லியிலேருந்து கொண்டு வந்தால் போட்டிருக்காங்க, இங்கேயே ஊர்னவங்க தானே. அப்போ அவங்கள்ட்ட இவர் கண்டிப்பாக சொல்லிடணும், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும், எனக்கு கெட்ட பேரே வரக்கூடாது, எல்லாம் பண்ணணும்னு. பண்ணலன்னா தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே அந்த இப்போ மின்வெட்டு வந்துச்சுன்னா உன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அடுத்த தடவை மின்வெட்டே வராது. முதலமைச்சர் தொகுதியிலேயே வந்து பல இடங்கள் அப்போ அது வந்தா நீ இங்க இருக்க மாட்ட அப்படின்னா பயம். மின்வெட்டு எல்லாம் பார்த்துவோம். இல்லாட்டி என்ன காரணம் மின்வெட்டு வந்து சொல்லு. ஐயா இல்லைங்க ஐயா, வழக்கமாக போகிற யூனிட்டோட இப்போ வந்து எல்லாரும் குடும்பத்துலையும் ஏசி போட்டாங்க, அது தாங்கல. அப்போ ஜங்ஷன் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணுமா, அந்த வேலையை உடனே பண்ணு, ஜனங்கிட்ட சொல்லு, இதுதான் பிரச்சனை சரி பண்ணுறோன்னு சொல்லு. அது வரைக்கும் மின்வெட்டு வராமல் பார்த்துக்கோ. இல்லை அவங்கள அட்டன் பண்ணாதானே பிரச்சனையே. அலட்சியமான பதில் இந்த மாதிரி தானே. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் ஜனங்களை நிறையா பாதிக்கிற விஷயம். பஸ் டிக்கெட் ஏற்றுனீங்கன்னா போவோம் வரும், பால் விலை ஏற்றுனா போவோம் வரும், கரண்ட் பில் ஏற்றுனா போவோம் வரும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டால ரேஷன் கடையில் கரெக்டாக பொருள் கிடைக்கும். இப்போ அதில் உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, அவங்க கேட்குற பொருளை மட்டும் கொடுங்க, திணிக்கக்கூடாது, இது வாங்கிக்க அது வாங்கிக்க. இன்னொன்று, ரேஷன் அட்டையை ரொம்ப சுருக்கணுன்றாங்க. அந்த பேன் கார்டை வச்சு வருமானம் இத்தனை 1 லட்சத்துக்கு மேலே இவ்வளோ மேலே இருக்குதுன்னா அவங்களுக்கு ரேஷன் அட்டை இல்லைன்னு கொண்டு வந்துடும். இருக்குது ஏற்கனவே அந்த மாதிரி ஒயிட் கார்டுன்னு இருக்குது, வெறும் கார்டாக மட்டும் இருக்குது. அதை நீங்களே ஆய்வு பண்ணி குறைச்சாலே 2.25 கோடின்றது 1.5 கோடிக்கு வந்துடும். நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு இவங்கெல்லாம் எதுக்கு ரேஷன்? அப்புறம் வருமானம் அதிகமாக இருக்க 1 லட்சம் வருஷத்துக்கு 6 லட்சம் 7 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட் பண்ணினால போதும். நீங்கள் ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு தாங்க ரேஷன் கேட்டேன். அப்போ நீங்கள் இருக்கிறவனுக்கே கொடுத்துருந்தீங்கன்னா அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். யாருக்கு எதை கொடுக்கணுன்றத நம்ம இந்த இதை சரி பண்ணிட்டா உணவுத்துறை அமைச்சர், நீங்கள் அரசு நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு கம்மியாக தான் போகும். மகளிர் உரிமை தொகையா ரேஷன் அட்டை இருக்கிறவங்க கரெக்டாக நீங்கள் இல்லாத கொண்டு போய் ரேஷன் அட்டையோட சேர்க்காதீங்க, தனியாக எடுத்து அது தனியாக கொடுக்குற வேலையை பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. டாஸ்மாகில் அந்த கடைகள் மூடுறது வந்து மூடலை, அதையும் இன்னைக்கு ஏதோ ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பல இதில் நானாக பேசிட்டு வரேன். பாலை வந்து சரி பண்ண, ஆவினை சரி பண்ணுங்க. எங்கே போனாலும் அமுல் தான் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. உலக லெவலில் அமுல் இருக்குது, நம்ம போட்டி போட முடியாது, நாளாகும்.
தமிழ்நாட்டிலேயாவது ஆவின் இருக்கணும்ல. அது ஆவின் ஆவின் பாலுக்கு நீங்க டிமாண்ட் இருக்கா இல்லையா? இருக்கு, கண்டிப்பா. அப்புறம் ஏன் அந்த டிமாண்டை ஈடுகட்ட மாட்டேங்குது? ஆவின் வெண்ணெய், ஆவின் மோர், ஆவின் ஸ்வீட்ஸு, எல்லாரும் ஆவினுடைய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் வாண்டட் இருக்கு. ஆவின் பிரெட்டு தயாரிங்க. மாடர்ன் பிரெட் இடத்துல நீங்க வரலாம் உள்ளது. கண்டிப்பா. அமுல் பிரெட் இருக்குல்ல, அமுல் வெண்ணெய் இருக்குல்ல. அப்போ இதை வந்து தமிழக அரசு ஒரு குடிசை தொழில் மாதிரி கொண்டு போனா இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு பெரிய இதுவா இருக்கு. வேலை வாய்ப்பும் கிடைச்சா அப்போ கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துற அவங்க கையில பணம் சொல்ற மாதிரியான திட்டங்களை கொண்டு போகணும். சரி. இப்போ இந்த கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதத்துல வந்து தினசரி வந்து கொலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க, பாலியல் இதுன்னு சொல்லி. ஏன் திமுக ஆட்சியில நடக்கலையா, இல்ல இது தாவேக ஆட்சியில மட்டும் தான் புதுசா நடக்கா? இன்னொன்னு இதுல நான் 2 விதம் பார்க்குறேன். ஒன்று, 5 ஆண்டு காலம் இந்த போதை, இந்த கலாச்சாரம், இதோடைய நீட்சி, அதனுடைய பாதிப்பு உடனே சரியாகிடும். அது அந்த பாருங்க, இப்போ கூட கஞ்சா அடிச்சுட்டு போய் இது பண்ணிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, அது இது வண்டிங்களையா அடிச்சு நொறுக்கிறான். இதில் திருநெல்வேலி எங்கே 3 பைக்கில் 8-10 பேர் கஞ்சா அடிச்சுட்டு வண்டிங்க போகிற வரவங்க கல்யாண வீட்டில் போயிட்டு விட்டு. அப்போ இந்த தைரியம் எங்கேருந்து வருது? ஃபஸ்ட்டு காரணம் கஞ்சா. கஞ்சா அடித்தா என்ன செஞ்சுன்னு தெரியாது, மறுநாள் தெரியும் அவனுக்கு. 2வது எப்படி இது கிடைக்குது? ஒருத்தர் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க, போய் பிடிச்சா இதான் கஞ்சாவா? சென்னையில் ஹாஸ்பிட்டலே இருந்தது கஞ்சா செடி. அவன் வந்தப்போ அப்பப்போ அங்கேயே தேத்திக்கலான்ட்டு வளர்த்துருப்பான் போல. நான் பொது இடத்துலயே வளர்க்குறோம், நமக்கும் பிரச்சனை வராது. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. கேட்டால் என் மாடுகளுக்கு அதுங்களுக்கு காய்ச்சல் வந்தால் அதுதான் கொடுவான். நான் கதை விட்டுக்கிறாரு பாருங்க. நீ வாராசான்னு கூட்டு போயிட்டாங்க. 32 செடியை 32 இது இடத்துல வச்சுக்கிறான். அப்போ நீங்க கஞ்சா விற்பனை, கஞ்சா பண்ணி கஞ்சா செடியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாடு எங்க போகுது? இதை தடுக்க வேண்டியது யாரு? காவல்துறை. இந்த காவல்துறை போன இதுல எப்படியோ இருந்தீங்க, இவர் சொல்ல வேண்டியது எப்படி இருந்தீங்கன்னா தெரியாது. ஒரு படத்துல விஜயகாந்த் சொல்லுவாரு, இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களா எனக்கு தெரியாது, இனிமேலும் இப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா தொலைச்சிடுவாங்க. அதுதான் இங்க வேணும். அது உயர் அதிகாரி தான். நீ வந்து நல்லா சல்யூட் அடிப்பான், நல்லா பேசுவான். அந்த அந்த கனிவு பார்த்துருக்கணும். நான் பார்த்துருக்கேன். ஆட்டோ ஓட்டும் போது ஒரு ஆட்டோ டிரைவராக காவல்துறையை பார்த்துருக்கேன், ஒரு ரிப்போர்ட்டராக காவல்துறையை பார்த்துருக்கேன். 2க்கும் நான் பல வித்தியாசங்கள் பார்த்துருக்கேன். அதுக்காக அவங்க எல்லோரையும் நான் வந்து தப்பாலாம் சொல்லலை. அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் இருக்கவங்க தான். அவங்க அந்த அதிகாரன்றதுல ஒருத்தட்ட எப்படி செலுத்துனாங்க, ஒரு பத்திரிகையாளராக நம்மள்ட்ட எப்படி செலுத்துறாங்கன்றதை பார்த்து பலர் நம்மள்ட்ட நல்ல நண்பர்களும் இருக்காங்க, இன்னைக்கே இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வித்தியாசம் வந்து இது முதலமைச்சர்ட்டையும் இந்த இது இருக்கணும். எப்படி இருக்கணும்? வந்து இந்த குறைவா பேசுறவங்கலாம் மயங்கிடக்கூடாது. வேலை தான் முக்கியம். நீங்க அப்புறமா வந்து குறைவா கூட பேசிக்கணும், ஆனா எனக்கு வேலை முக்கியம். ஜனங்க என்னதான் தேர்ந்தெடுத்துருக்காங்க, உங்கள இல்லை. நீங்க பண்ற தப்பு என் தலையில விடியும். அப்போ கரெக்டா இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க 2வது சொன்னீங்கல்ல, அவங்க ஆட்சியில் இல்லையா, அவங்க ஆட்சியில் இல்லையா, அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. இந்த நீட்சி இதெல்லாம் இருக்கு, உடனே சரி பண்ண முடியாது தான். ஆனால் சரி பண்ண வேண்டிய விஷயத்தை தடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு இவர்களுக்கு தெரியும், அதிகாரிகள். அவர் முதல்வருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், மற்ற கட்சி தாவேக கட்சிக்காரங்களும் தெரியலாம், அதிகாரிகளுக்கு தெரியும். அப்ப நீங்க செய்யுங்க. அந்த ஒர்க்கை, அந்த ஒரு ஸ்டவுட்னஸை கொண்டு வந்தாதான், கிட்டத்தட்ட மேடம் ஜெயலலிதா மாதிரி கொண்டு வந்தால்தான் பயம் வரும். இப்போ தமிழகத்தினுடைய புதிய அரசியல் வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்காலத்துல இப்போ வந்து விஜய்க்கு எதிராக டஃப் கொடுக்குறது வந்து உதய். இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் நானும் தர சொல்லிட்டு அண்ணாமலை இறங்கியிருக்காங்க. மலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு அவரு அந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஆல்ரெடி வந்து திமுக, அதிமுக, அதுக்கு அடுத்தது வந்து விஜய், 2 பேரும் ஓரம் கட்டிட்டு விஜய் இருக்காரு. தேசிய கட்சிகள் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, பாஜக இருக்கு. இவர் பாஜகவில் வந்து ரொம்ப மதிக்கத்தக்க மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களை வந்து ரொம்ப நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலே இது வரைக்கும் நடக்க முடியாத ஒரு அதிசயமாக கூட பார்க்கலாம். அவர் ரிசைனிங் லெட்டர் வந்து ஐயா நான் போகிறேங்க, இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் 2 நாள் காக்க வச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு
நிதின் வந்து நான் ஏத்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அண்ணாமலையுடைய அரசியல் பயணம் தமிழகத்துல முன்னாடி இருந்த வேகத்தோடு வந்து செயல்படுவாராமா, இல்ல இவரும் வந்து 10ல 11 போயிடுவாரா? அண்ணாமலையுடைய ஒர்க் ஸ்டைல் பார்த்துருக்கோம். அவர்கிட்ட எனக்கு நெருடலான விஷயம் வந்து உங்களுடைய நண்பர் தான் அவரு, உங்களுக்கு நெருங்கிய நண்பர். அந்த ஒரு இதுல நான் கேட்கிறேன். இல்லை அவரு எல்லாருக்கும் நண்பர். ஆரம்பத்தில் அவரை பேட்டி எடுத்துன்ற முறையில் ஒரு இது டைம் பேசுவார். நம்மளும் அவங்களெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ என்ன தாவேக்காரங்க தானே இருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய இப்போ வந்து உங்களுடைய இதெல்லாம் அவருக்கு தேவைப்படுது. எல்லா பத்திரிகையாளர்களுடைய ஆலோசனையும் எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் அவர்கள் இல்லாமல் இருக்கும். இல்லை என்ன ஒரு விஷயம்னா, தன்னை தகவமைச்சுக்கிட்டார். வந்த புதுசில் அவர்கிட்ட இருந்த அந்த வேகம், மறைக்கிறது, பத்திரிகையாளர்களோட சண்டை போடுறது, சில டேட்டாஸ்லாம் தப்பாக சொன்னது, இது எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டார், இம்ப்ரூவ் ஆகிட்டார். அது வந்து அவருடைய அந்த ஐபிஎஸ் பயிற்சி இருக்குல்ல, அதில் கிடைச்ச ஒரு இதுன்னு சொல்லலாம். அப்போ டேட்டாஸை இன்றைக்கி தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பக்காவாக சொல்லக்கூடிய தலைவர்கள் நான் 2-3 பேர் தான் பார்க்குறேன். அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ப்ளஸ் அண்ணாமலை அவர்கள். அந்த டேட்டாஸ் இந்த விஷயங்களை போட்டு அடிக்கிறது. ஒரு தேசிய கட்சிக்கு முட்டு கொடுக்குற கண்டிஷனில் எவ்வளோ நாள் இருந்தார். இனிமேல் அவர் சுயமாக இயங்க போகிறார். தேசிய கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் அண்ணாமலை கேட்டால் எது வேணால் செஞ்சு தர தயாராக இருக்கிறாங்க அந்த கட்சியில். ஆனாலும் இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு பெரிய அதாவது ஒரு இளம் தலைவர் ஆட்சி பிடிச்சிட்டார். அப்போ எல்லார் மத்தியிலுமே, இளைஞர்கள் மத்தியில் எல்லார் மத்தியிலுமே நம்ம ஏன் வந்தால் நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம், மக்கள் ஏற்றுக்குவாங்க, ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ அதை ஈடுகட்டுறதுக்கும் இவருக்கு கடிவாளம் போடுறதுக்கு ஒரு எதிர்கட்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 கட்சியிலுமே நாளைக்கு வந்து ஒரு 5 முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால சேர போகிறதா ஒரு தகவல். ஒரு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் சொல்கிறேன், ஆனால் அது நடக்குமா நடக்காது தெரியாது. 5 பெரும்பாலானோர் வட மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் சேர்ந்தவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சேர போகிறாங்கன்றாங்க. நான் கேள்விப்பட்டேன். கடம்பூர் ராஜு, பெஞ்சமின், நாங்கள் எல்லாத்தையும் நீங்களே உடைக்கிறீங்க. ஒரு எம்சி சம்பத், ஆமா, கடலூர்ல இருக்க மிகப்பெரிய எம்சி சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய தளபதிகள். ஆமா. அப்போ இவர்கள்லாம் போயிடுறாங்க வச்சுங்களேன். இது வந்து ஒரு அதிமுக மேல நம்பிக்கையில் இருந்ததுனால தானே போகிறாங்க. சரி, இது இவங்க அண்ணாமலை பின்னாடியே வருவாங்களே, அதை தான் சொல்கிறேன். இப்போ தாவேகா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஓடுகின்ற ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுற ஒரு படம். அதனால ரசிகர்கள் போய் கியூவில் நின்று பார்க்குறாங்க. சூப்பர் ஹிட் படம். இப்போ அடுத்து ஒரு படம் வருதுன்னா அதுக்கு நோக்கியும் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ வாழ்விழந்தோர், ஒதுக்கப்பட்டோர், அவங்க இவங்கன்னு எல்லாருமே அண்ணாமலை நோக்கியும் வர ஆரம்பிக்கலாம். மாற்றத்தை விரும்புகிறவங்க வர ஆரம்பிப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால தாவேகாவுக்கு ஒரு மாற்றத்துக்கே மாற்றம். எந்த மாற்றத்துக்கு? ஏற்கனவே ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆமாம், அதான் சொல்ல வரேன். இப்போ அவங்களுக்கு என்ன மாற்றத்துக்கு என்ன பிரச்சனைனா ஆளுங்கட்சி. அப்போ எது பண்ணாலும் கல்லடி விடும். நல்லது பண்ணாலும் ஏன் அவ்வளோ கம்மியாக பண்ணுறேன்னு வரும். பண்ணாமல் இருந்தால் என்ன இப்படிங்கிறேன்னு செயலற்ற ஆட்சிடுவாங்க. ஏதாவது கட்சிக்கார எதாவது பண்ணிட்டானா அவ்வளோதான் மோசமான ஆட்சிடுவாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் ஏறி அடிக்கும் பொழுது அந்த கிரெடிட் எல்லாம் அண்ணாமலை ஆரம்பிக்கிறதுக்கு வரும். திமுக அதிமுகவும் வரும். அப்போ திமுக செயல்படுதா, அதிமுக செயல்படுதா, அண்ணாமலை செயல்படுறாரான்னு இந்த போட்டியில் இருக்கும். ஆமாம், யார் முந்துறாங்களோ முந்தினவங்க பணியாரம். இதில் நான் பார்க்கறது என்னென்னா, திமுக வலுவான ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் தலைவர்கள் அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் எகடையும் பேசின்னு தான் இருக்காங்க. ஏளனம் பேசிட்டு டிஃபேம் பண்ணிக்கிட்டு சொந்தமாகவும் பேச மாட்டேங்கிறாங்க. யாராவது எழுதி கொடுத்ததை வச்சு பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டி ஆராசா போன்ற ஆளுங்களை அவுத்து விட்டுறாங்க. ஒரு இந்த ஆராசா பொன்முடியில் அவுத்து விட்டா தான் ஆகும். அவ்வளோதான். இன்னும் முட்டு சேர்ந்து போகும் கட்சி. இவர் உட்காந்து அதான் பேச, அவர் அறிவாளியிடம் தோற்றால் பரவாயில்லை, ஒரு அவரிடம் தோற்றால் பரவாயில்லைன்னா யார் அறிவாளி யார் அறிவில்லாதவங்க நீங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. உங்களுடைய ஆணவம் இதுக்கு தான் பதிலடி கொடுத்துருக்காங்க. அதை ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னை வரைக்கும் அந்த அந்த குதிரைக்கு இடம் கட்டின மாதிரி தான் போயின்னுக்கிறீங்களே தவிர எங்கே தப்பு நடந்துன்னு அதை சரி செய்யணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ சரி செய்யாத வரைக்கும் என்ன ஆகும்? செதறும் பார்ட்டி.